சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் சர்வதேச விசாரணைக்கு இடமில்லை, ஸ்ரீலங்கா நீதியமைச்சர் தெரிவிப்பு. வெளிநாட்டு பிரதிநிதிகளின் திடீர் விஜயங்கள், நடுநிலையை வலியுறுத்துமாறு அலி சப்ரி கருத்து. சவால்களை வெல்வார் அனுர, முன்னாள் அமைச்சர் மனுச நம்பிக்கை. டெல்லி கலவர வழக்கு, குற்றம் சாட்டப்பட்டுள்ள சர்ஜில் இமாமுக்கு 6 ஆண்டுகளுக்கு பின்னர் இடைக்கால பிணை. ஈரான் மீதான அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகள் படிப்படியாக குறைத்துக் கொள்ள திட்டமிட்டுள்ளதாக ட்ரம்ப் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். இந்து சமுத்திரத்தில் அமெரிக்கா மற்றும் பிரித்தானிய ராணுவ தளங்கள் உள்ள டியாகோ கார்சியா தளத்தை நோக்கி ஈராக் 2 ஏவுகணைகள் ஏவிய விடயம் அதிர்ச்சிகரமாக வந்துள்ளது. சுமார் 4000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள டியாகோ கார்சியாவை தாக்க ஏவுகணைகள் ஏவப்பட்ட இந்த செய்தியானது ஈரானில் மிக நீண்ட தூரத்துக்கு பாயும் ஏவுகணைகள் இருப்பதை ஆதாரப்படுத்தியுள்ளது. எனினும் 2 ஏவுகணைகளும் ராணுவ தளத்தை தாக்கவில்லை என்றும், இவற்றில் ஒன்று இடையில் செயலிழந்து விழுந்ததாகவும், இன்னொன்று அமெரிக்க போர்க்கப்பலில் இருந்து ஏவப்பட்ட சாம் 3 இடைமறிப்பு ஏவுகணையால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் சொல்லப்பட்டுள்ளது. இலங்கையில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பில் எந்தவிதமான சர்வதேச விசாரணைகளை முன்னெடுப்பதை ஸ்ரீலங்கா அரசு கடுமையாக எதிர்ப்பதாக ஸ்ரீலங்கா நீதியமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்தார். யுத்தத்தில் காணாமல் போனவர்கள் தொடர்பில் அவர்களின் குடும்பங்களுக்கு நீதி அவசியமாகும் எனவும், அந்த நீதியை துரிதமாக பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் தேவையான நடவடிக்கை எடுக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட வேண்டிய தேவை எழுமாக இருந்தால் அதனை கொண்டுவரவும் அரசாங்கம் தயாராக உள்ளது என ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2009 இறுதிக்கட்ட யுத்த காலத்தில் காணாமல் போனவர்கள் குறித்த மதிப்பீடுகளில் கணிசமான எண்ணிக்கையிலான நபர்கள் இன்னமும் கணக்கில் வராமல் உள்ளனர் என்பதை அரசாங்கம் ஒப்புக்கொள்கின்றது. இந்த எண்ணிக்கை ஒவ்வொரு காலத்திலும் மாறுபடுகின்றன. எவ்வாறாயினும் காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தின் சமீபத்திய மதிப்பீடுகளின் அடிப்படையில் அந்த எண்ணிக்கை 2764 ஆகும். எவ்வாறாயினும் காணாமல் போனவர்களின் நம்பகமான ஒருங்கிணைந்த தரவுத்தளம் இல்லாதது ஒரு நீண்டகால சவாலாக இருந்து வருகிறது. இதனால் இது தொடர்பில் சில வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. குறிப்பாக நீண்டகால தீர்வாக செயற்படும் வகையில் ஒரு விரிவான தரவுத்தள மேம்பாட்டு அமைப்பை நிறுவுவதற்கான நடவடிக்கை இடம்பெறுகிறது. இதேபோல 2025 கண்டுபிடிக்கப்பட்ட செம்மணி மனித புதைகுழி விடயத்தில் தடயவியல் பரிசோதனைக்கும் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கும் ஆதரவளிப்பதற்கும் நிதியமைச்சு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. இதற்கான நீதியை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் நீதிமன்றத்தின் ஊடாக நடக்கும். நாங்களும் இது தொடர்பான நடவடிக்கைகளை முன்னெடுத்து தீர்வு காண வேண்டும் என்றே எதிர்பார்க்கின்றோம். தடயவியல் பகுப்பாய்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இதனால் இதற்கான கால அளவை கூற முடியாது. எவ்வாறாயினும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு நீதியை வழங்கும் ஒரு அறிவியல் பூர்வமான மற்றும் வெளிப்படையான விசாரணைகளை முன்னெடுப்போம். அத்துடன் ஏனைய இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மனித புதைகுழி தொடர்பிலும் தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அத்துடன் காணாமல் போனோர் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பிலான விசாரணைகளை துரிதப்படுத்தி தேவையான நீதியை பெற்றுக் கொடுக்க எதிர்பார்க்கின்றோம். எவ்வாறாயினும் தவறு செய்திருந்தால் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே எங்களின் நிலைப்பாடாகும். இனபேதமின்றி தேசிய பொறிமுறையின் நடவடிக்கைகளை வேகமாக முன்னெடுக்கவே விரும்புகின்றோம். இதற்காகவே உண்மை நல்லிணக்க ஆணைக்குழு அமைகின்றது. காணாமல் போனவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி அவசியமாகும். இதற்காக புதிய சட்டம் தேவை என்றால் அதனை கொண்டு வரவும் அரசாங்கம் தயாராக உள்ளது. இதற்காக எதிர்வரும் 3 வருடங்களில் தேவையான அவதானத்தை செலுத்த நடவடிக்கை எடுப்போம். இலங்கைக்கு சடுதியாக வருகை தரும் வெளிநாட்டு பிரதிநிதிகளின் எண்ணிக்கையில் ஏற்பட்டிருக்கும் அதிகரிப்பு என்பது வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல என முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். இலங்கை இப்போது உலக வல்லரசுகளின் போட்டி எனும் ஈர்ப்பு விசைக்குள் இழுக்கப்பட்டு வருவதாகவும், குழப்பத்தையின்றி தெளிவை வெளிக்காட்ட வேண்டிய தருணம் எனவும் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மோதல்கள் தீவிரமடைந்திருக்கும் பின்னணியில் தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவுக்கான அமெரிக்க விசேட பிரதிநிதி செர்ஜியோ கோர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். இந்த நிலையில் வெளிநாட்டு பிரதிநிதிகளின் திடீர் விஜயங்கள் குறித்து தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தள பக்கத்தில் முன்னாள் அமைச்சர் அலி சப்ரி கருத்து வெளியிட்டுள்ளார்.
இலங்கை புவிசார் அரசியல் போட்டிக்கான ஒரு களம் அல்ல எனவும் இதனை எந்தவித சந்தேகமும் இன்றி தெளிவாக கூற வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை துறைமுகங்கள் மற்றும் கடல் பரப்பில் எந்த ஒரு போர்வையிலும் வெளிநாட்டு இராணுவத்தின் அல்லது உளவுத்துறையின் கூறுகள் இருக்கக்கூடாது எனவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் இறையாண்மை என்பது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதோ, நீர்த்து போகச் செய்யக்கூடியதோ அல்லது கட்டங்கட்டமாக சமரசம் செய்து கொள்ளக்கூடியதோ அல்ல எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரத்யேக பொருளாதார மண்டலம், கடல் வழி தளங்கள் உள்ளடங்கலாக தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அவசியம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சகல நாடுகளுடனும் இணைந்து செயலாற்றுவோம் எனவும், ஆனால் எவருடனும் அணி சேர மாட்டோம் எனவும் அலி சப்ரி குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் தற்போதைய சவால்களை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும் என தான் நம்புவதாக முன்னாள் அமைச்சர் மனுச நாணயக்கார தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நாட்டின் தற்போதைய நெருக்கடி நிலை என்பது ஒரு உலகளாவிய ரீதியிலான சவாலாகும் எனவும், இந்த நாடு மீண்டும் ஒரு வீழ்ச்சி பாதைக்குள் செல்லாமல் பாதுகாப்பதிலேயே எப்போதும் கவனம் செலுத்தி வருகின்றோம் எனவும் முன்னாள் அமைச்சர் மனுச நாணயக்கார தெரிவித்துள்ளார். எனவே எந்த ஒரு காரணத்துக்காகவும் இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் அரசு தோல்வியடைய வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் மக்கள் தற்போது ஒரு புத்திசாலித்தனமான தீர்மானத்தை எடுத்துள்ளனர். பட்டதாரிகள், விசேட நிபுணர்கள், விரிவுரையாளர்கள் மற்றும் பேராசிரியர்கள் என பல்துறை சார்ந்த அறிஞர்களை உள்ளடக்கிய 159 பேர் கொண்ட ஒரு பலமான குழுவை அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பியுள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வரலாற்றை சான்று காட்டி பேசக்கூடிய சிறந்த ஆற்றல் கொண்டவர் எனவும், நாடாளுமன்றத்தில் நீண்ட கால அனுபவம் கொண்டவர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இந்த 159 அறிஞர்களுடன் இணைந்து அவர்களது ஆலோசனைகளை பெற்று இந்த நெருக்கடியை அவரால் வெற்றிகரமாக கையாள முடியும் என்று அவர் நம்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எந்த ஒரு அரசியல்வாதியும் இந்த நேரத்தில் நாடு வீழ்ச்சி அடைவதையோ, மக்கள் நீண்ட வரிசையில் நிற்பதையோ அல்லது விவசாயம், சுற்றுலா மற்றும் கைத்தொழில் துறைகள் பாதிக்கப்படுவதையோ விரும்பக்கூடாது எனவும் கோரியுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடத்தின் பீடாதிபதியாக பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இன்று முதல் தொடர்ந்து வரும் 3 வருடங்களுக்கு செயற்படும் வகையில் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா கலைப்பீட சபையினால் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் பீடாதிபதி பேராசிரியர் ரகுராமின் பதவிக்காலம் கடந்த ஜனவரி மாதத்துடன் நிறைவடைந்த போதிலும் இலங்கை பல்கலைக்கழகங்கள் சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தின் காரணமாக திருத்தச் சட்டம் செயற்பாட்டுக்கு வரும் வரையில் பல்கலைக்கழகங்களின் பீடாதிபதி தெரிவுகள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. 1978 ஆண்டின் 16ஆம் இலக்க பல்கலைக்கழக சட்டத்தின் திருத்தம் 2026 கடந்த மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கலைப்பீட பீடாதிபதி தெரிவுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டு பீடாதிபதி தெரிவுக்கான வாக்கெடுப்பு நேற்றைய தினம் நடைபெற்றது. இந்த தெரிவின் போது கலைப்பீட சபை உறுப்பினர்கள் வாக்களித்தனர். பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா 27 மேலதிக வாக்குகளை பெற்று பீடாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இலங்கையில் இலத்திரனியல் குறியீட்டு முறையின் கீழ் எரிபொருள் விநியோகிக்கப்பட்டு வரும் நிலையில் யாழ்ப்பாணத்தில் சில எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதுடன் ஏனைய நிலையங்கள் தனது செயற்பாட்டை முன்னெடுப்பதை அவதானிக்க முடிகின்றது. வார இறுதி நாட்களில் எரிபொருள் நிரப்பு முனையங்களுக்கு எரிபொருள் விநியோகிக்கப்பட மாட்டாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நேற்றைய தினம் அறிவித்துள்ளது. இதனால் நேற்றைய தினம் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் அதிகளவான மக்கள் கூடியிருந்தனர். எவ்வாறாயினும் யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் சில எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதுடன் ஏனைய நிலையங்கள் தனது செயற்பாட்டை முன்னெடுத்துள்ளது. சுமார் 5,14,00,000 ரூபாய் பெறுமதியான குஸ்ரக போதைப் பொருள் தொகையை இலங்கைக்கு கடத்தி வந்த இலங்கை வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து வெளியே எடுத்துச் செல்ல முயன்ற போது குறித்த கைது இடம்பெற்றுள்ளது. திருகோணமலை மூதூர் பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய வர்த்தகரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் குறித்த போதைப் பொருள் தொகையை தாய்லாந்தின் பெங்கோங் நகரில் கொள்வனவு செய்து அதனை அங்கிருந்து இந்தியாவின் பெங்களூர் நகருக்கு கொண்டு சென்றுள்ளார். பின்னர் பெங்களூரில் இருந்து நேற்றைய தினம் அதிகாலை அவர் விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளார். அவர் கொண்டு சென்ற 2 பயணப் பொதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது குறித்த குஸ்ரக போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. டெல்லி கலவர வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சமூக ஆர்வலரான சர்ஜியல் இமாமுக்கு சுமார் 6 ஆண்டுகளுக்கு பின்னர் டெல்லி நீதிமன்றம் 10 நாட்கள் இடைக்கால பிணை வழங்கியுள்ளது.
தனது சகோதரரின் திருமணத்தில் பங்கேற்கவும் நோய்வாய்ப்பட்ட தனது தாயை கவனித்துக் கொள்ளவும் 6 வார கால நிவாரணம் கோரியிருந்த நிலையில் நீதிமன்றம் 10 நாட்கள் மட்டும் அனுமதி அளித்துள்ளது. இந்த இடைக்கால பிணை காலத்தில் அவர் சமூக ஊடகங்களை பயன்படுத்தக்கூடாது என்றும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களை தவிர வேறு யாருடனும் தொடர்புகளை கொள்ளக்கூடாது என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. மார்ச் மாதம் 20ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 30ஆம் தேதி வரையான காலப்பகுதி மட்டுமே பிணை வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஏனைய சிலருக்கு பிணை வழங்கி இமாம் மற்றும் உமர் ஹாலித் ஆகிய இருவருக்கும் மட்டும் பிணை வழங்க மறுத்திருந்த நிலையில் நேற்றைய தினம் டெல்லி நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. டெல்லி கலவர சதித்திட்டத்தில் இவர்களுக்கு தொடர்பு உள்ளது என்பதை நிரூபிப்பதற்கான ஆதாரங்களை அரசு சமர்ப்பித்ததாக கூறி உச்சநீதிமன்றம் பிணை வழங்க மறுத்திருந்தது. 2020 பிப்ரவரி மாதம் டெல்லியில் நடந்த வன்முறையில் 53 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரானில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இராணுவ நடவடிக்கைகளை படிப்படியாக குறைத்துக் கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானில் அமெரிக்கா இராணுவ இலக்குகளை அடைவதற்கு மிகவும் நெருக்கமான நிலையில் உள்ளதாக தனது எக்ஸ் பக்கத்தில் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இராணுவ நடவடிக்கைகளை விரைவில் குறைத்துக் கொள்ள அமெரிக்கா ஆலோசித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை அமெரிக்கா பயன்படுத்துவதில்லை என்றும் அதன் பாதுகாப்பிற்கு அந்த பாதையை சார்ந்துள்ள நாடுகளே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாப்பதிலும் கண்காணிப்பதிலும் பிற நாடுகள் முன்னின்று செயற்பட வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரானின் அச்சுறுத்தல் முழுமையாக நீக்கப்பட்ட பிறகு அமெரிக்காவின் உதவி அங்கு தேவைப்படாது எனவும் அவர் கூறினார். இந்த நிலையில் மற்ற நாடுகள் உதவி கோரினால் மட்டுமே அமெரிக்கா அங்கு தனது பங்களிப்பை வழங்கும் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் சர்வதேச விசாரணைக்கு இடமில்லை, ஸ்ரீலங்கா நீதியமைச்சர் தெரிவிப்பு. வெளிநாட்டு பிரதிநிதிகளின் திடீர் விஜயங்கள், நடுநிலையை வலியுறுத்துமாறு அலி சப்ரி கருத்து. சவால்களை வெல்வார் அனுர, முன்னாள் அமைச்சர் மனுச நம்பிக்கை. டெல்லி கலவர வழக்கு, குற்றம் சாட்டப்பட்டுள்ள சர்ஜில் இமாமுக்கு 6 ஆண்டுகளுக்கு பின்னர் இடைக்கால பிணை. ஈரான் மீதான அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகள் படிப்படியாக குறைத்துக் கொள்ள திட்டமிட்டுள்ளதாக ட்ரம்ப் தெரிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.